Exodus chapter 32 verse 14 வாசிக்கலாம். We'll read verse 14. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்து தீங்கு செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டாராம். இந்த வசனத்திலே நாம பார்க்கிற ஒரு காரியம், The verse that we've read so far, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்ய நினைத்து தீங்கு செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். God changed his mind about the harm that he was going to do for his ஒரு people. மனுஷனுடைய ஒரு ஜெபம், It was one person's prayer. அந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு தேவனுடைய இரக்கத்தை மறுபடியும் அந்த ஜனங்கள் மேலே கொண்டு வர வைத்தது. That man's prayer brought the mercy upon this people on which God had decided to destroy. இப்போ இந்த சத்தியத்தை நல்லாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். If we should understand this truth very well, நாம யாராக இருந்தாலும் பரவாயில்ல, we can be whatever, எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல போனாலும் பரவாயில்ல, we can go through any sort of situation. கர்த்தருடைய அந்த இரக்கங்கள், கர்த்தருடைய பரிதாபங்கள் மாத்திரம் நம்ம மேல இருந்தால் போதும். If God's mercies and God's tender mercies are there upon us, that's more than enough. அதுபோல தான் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் மேலும், Similarly, it should be upon the people around us, நம்ம சுற்றி இருக்கிற பட்டணங்கள் மேலும் around the towns and cities around கர்த்தருடைய us. பரிதாபங்கள் கடந்து வர வேண்டும். God's mercies need to travel கர்த்தருடைய through. இரக்கங்கள் கடந்து வர வேண்டும். God's mercy needs to come அந்த down. ரெஸ்பான்சிபிளோட நாம் ஜெபிக்க வேண்டும். With that responsibility, we need to pray. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபங்களை கேட்டு அவர் இரக்கம் கொள்ளுகிற தேவன். Our God is a God who listens to such prayers and favors mercies. இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் நல்லாக தெரியும். We know about the situation very இப்போ well. ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். We know that God has led the Israel out of the Egypt. பலவிதமான அற்புதங்களை அவங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார். He did various miracles in their அவங்க life. கண்களுக்கு முன்பாகவே பிரத்யட்சமான அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். He has done the miracles that they could witness in front of their eyes. இப்போ கண்களுக்கு முன்பாகவே அவர் யார் என்பதையும் வெளிப்படுத்தி விட்டார். Even in front of their eyes, he revealed who he is. அங்க சீனாய் மலை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அவர் இறங்கும்போது. When he descended there on Mount Sinai, the fire இதெல்லாம் was கண்களால பார்த்து கொண்டு தான் இருந்திருக்கிறார். These it was all witnessed with their eyes. ஆனா அங்க வசனம் சொல்லுகிறது, But the verse says மோசே 40 நாள் அங்க போய் நிக்கிறாரு. Moses has been there up there for 40 இங்கே days. ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? கண்டுக்குட்டியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. So you know what these people were doing downhill? They were starting to prepare a golden calf. இந்த பாஸ்டர் ஃபெலோஷிப்ல ஒரு பாஸ்டர் இப்படியே சொன்னார். In a pastor who said in the past, one of pastor அவர் சொன்னார் வந்துட்டு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு ஓடி இந்தியாவுக்கு போயிட்டாராம். he to do fast for 40 days, he went back to India. 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சிட்டு இங்க வந்த சபையில இருக்க ஒரு விசுவாசியும் இல்லையா? When he returned from his 40 days fasting from India, he found there was no faithful people in the church. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்ததுடைய விளைவு அங்க விசுவாசிகள் ஒண்ணுமே இல்லாம போயிட்டு பெரிய மன அழுத்தத்துக்குள்ள போனார். He said that the value of that 40 days fast, when he came back and he saw nobody in the church, he went through a lot of depression. நிச்சயமாக அப்படி கிடையாது. Definitely it's not like that. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். We should understand this very well. மோசே 40 நாள் அங்க போறாரு. Moses has gone there for 40 days. இங்க ஜனங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. That the people did not know what they needed to do. ஜனங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, the state of their mind தங்களை was கர்த்தர் தான் சுமந்து வந்தார் என்பதை மறந்துட்டாங்க. they forgot that God himself carried them out of the Egypt. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்டுக்குட்டி தான். All they knew about எகிப்திய தெய்வங்கள் தான் அவங்களுக்கு தெரிந்திருக்கு. they started to recognize all the other gods. எண்ணத்தோட என்ன செய்றாங்க? கண்டுக்குட்டியை செய்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. Hence why they started to make a calf in its image. கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தரிசனமாகியும், even though they witnessed the God in front of their eyes, ஜனங்களால புரிந்து கொள்ள முடியல தேவன் எப்படிப்பட்ட தேவன். despite that the people did not recognize how God is. எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களால புரிந்து கொள்ள முடியல. They could not understand how great this God is. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, therefore God says, வசனம் chapter 32 verse 9ல சொல்லுகிறார், in chapter 32 verse 9, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். he says these are stiff necked, stubborn, rebellious people. என்ன சொல்றாரு? What is he saying? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். He is saying they're stiff necked. இன்றைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நமக்குள்ளே நிறைய கண்டுக்குட்டிகள் உள்ள இருக்கத்தான் செய்யுது. Even though we've been saved and have received the salvation, even then we do have some golden calves in our ஆனால் hearts. கர்த்தர் இரக்கமாய் இருக்கிறார். But God is merciful. கர்த்தருடைய இரக்கங்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம தப்பித்து கொண்டே இருக்கிறோம். Because God's mercies are within us, hence why we are every time escaping. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இரக்கமா மாத்திரம் இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான். If God was not merciful in our life, then that's it. எரேமியா சொல்வது போல, As Jeremiah
Jeremiah says. நிர்மூலமாக அது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. Because I'm not destroyed, it's only because of pure grace of God. சோ ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. Yes, God was இந்த ஜனங்களுக்கு angry. என்னதான் அற்புதங்களை பார்த்தாலும், Even though these children seen so many இந்த miracles, ஜனங்களிடத்தில் செய்யப்படாத எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்தாலும், even though I did great miracles that nobody else has இந்த seen, ஜனத்தை திருத்த முடியாத என்ற லெவலுக்கு ஆண்டவர் வந்துட்டார். God came to a state of mind where these children cannot be changed. அதனால ஆண்டவர் சொல்றாரு, Therefore God says, இனி இந்த ஜன சரிப்பட்டு வராது. these are not of ஒரே any ஒரு வேலை good. செஞ்சிடுறேன். Only one thing I need அத்தனை to பேரை do. அழிச்சிடுறேன். I am going to destroy all of நீ them. மட்டும் இந்த பார்வைக்கு நல்லவனா தெரியுற. But this one is what இன்னொரு பெரிய ஜாதி ஆக்குறேன்ற. he is saying, I'll make another greater இதெல்லாம் generation. ஒரு கடினமான வார்த்தை. These are very ஈஸியான hard வார்த்தை இல்ல. words. ஆண்டவருடைய இருதயத்தினுடைய அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. These are not easy things for God to say, but it is something we can see what is God's heart அவருடைய like. இருதயத்திலிருந்து என்ன அப்படித்தான் இருந்தது. His plan in இவங்க his heart என்ன was like செய்தாலும் இனி this. மாற போறதே இல்ல. He was saying, he was thinking, whatever I do, they're not going to change. அப்ப அவருடைய பார்வை அந்த ஜனங்களை குறித்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இவங்க மாறுவதற்கு சான்ஸே இல்லாத என்ற அளவுக்கு ஆண்டவர் திங்க் பண்றாரு ஜனங்களை குறித்து. Now you can see God himself is thinking there is no chance of these people transforming, and that's the heart of the Lord. ஆனா அப்படிப்பட்ட கடின உள்ளமுள்ள ஜனங்களுக்காக, Even for such stubborn rebellious people, கர்த்தருடைய இருதயத்தை மாற்றக்கூடிய ஒரு ஜெபத்தை தான் இந்த மோசே ஏறெடுக்கிறார். for that to change the heart of the Lord, that sort of prayer is what Moses takes up. இன்றைக்கு நம்ம சில நேரங்களில் இந்த அவருடைய மோசேயினுடைய மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். Here sometimes I say we should follow the method of Moses. மோசேயினுடைய இந்த பிரேயர் மெத்தட் நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த நாட்களில் வாழ்கிற இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒன்று. This sort of method that Moses used to prayer, even today it is relevant. இன்றைக்கு சபைகளுக்குள்ள அருவருப்புகள் வந்து விட்டது. There are many murmurs that have come inside the church. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாதது போல ஒரு வாழ்கிற ஒரு காலகட்டம். It is a time where we are living where there is no difference between sin and holiness. பாவத்தை அப்படியே பாலா குடிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Here the way that sin is being told as though it is holy, that sort of a time scale we are living in. தேவன் அதை பார்க்கிறார். God is looking at ஆண்டவருடைய this. பார்வைக்கு இவங்க மனம் திரும்புவார்களா என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். God is thinking, will this be changed? இப்ப மோசே போல நாமளும் நம்முடைய ஜெபங்களில் சில குறிப்புகளை குறிப்பிட்டு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய இருதயத்தை ஜனங்கள் பக்கமாக திருப்ப வேண்டும். Like Moses, we also need to take some prayer points which will help God to change his heart. ஜனங்கள் மேல கர்த்தருக்கு ஒரு இரக்கத்தை வர வைக்க வேண்டும். We need to bring God's mercy upon people. நிச்சயமாக அதை ஆண்டவர் விரும்புகிறார். Definitely God நான் desires இந்த this. மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக இந்த மோசேயினுடைய ஜெபத்திலிருந்து பேச விரும்புகிறேன். I would like to talk about 3 points from the Moses prayer. முதலாவது ஒரு காரியம், The first prayer, யாத்திராகமம் 32வது அதிகாரம் 11வது வசனம். so Exodus 32 verse 11. அவர் மோசே பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறார். Here Moses is starting to மோசே pray. தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, He looks at the Lord. கர்த்தாவே, தேவரின் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? He's saying, Lord, why does your anger burn against your people whom you have brought out of the land of Egypt with great power and a mighty hand? இப்போ இந்த இடத்துல முதலாவது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் சொல்லுகிறார். Here in this verse, the first important point is, அவர் சொல்லுகிறார் உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக. he's saying, your people. உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன என்று கேட்கிறார். He's asking, your anger is burning against them. நன்றாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். We should understand this very well. ஆண்டவர் எத்தனை சிருஷ்டிப்புகளை இந்த உலகத்தில் சிருஷ்டித்திருந்தாலும், There are many creations that God has created in this இந்த மனுக்குலம் என்பது தேவனுடைய பார்வையில் ஒரு விலையேற பெற்றவர்கள். but the humankind creation is a very far more தேவனுடைய worth. பார்வையிலே It விசேஷித்தவர்கள். is a very special in God's sight. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவர் தேவ தூதர்களுக்கு கை கொடாமல் என்ன செய்தாராம்? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஆண்டவர் என்ன செய்தாராம்? கை கொடுத்தாராம். Instead of giving the hand to the angels, the God himself gave his hand to the generation of Abraham. ஆதாமுடைய சந்ததிக்கு ஆண்டவர் கையை கொடுத்தார். To the descendants of Abraham he gave அங்கே the hand. தூதர்களுக்கு வீழ்ச்சி வந்தது, ஆனா அவர்களுக்கு கையை கொடுத்து அவர் தூக்கி விட விரும்பல. The angels had the downfall, but he did not extend his hand to bring them out. ஆனா அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனித குலத்துக்காக அவரே இறங்கி வந்தார். But the people who
has created in his own image, for them he has come down to give his hand. இந்த ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். This deeper எவ்வளவுதான் understanding, தன்னுடைய ஜனங்கள் மேல் கோபம் கொண்டாலும், even though எவ்வளவுதான் மனுக்குலத்தின் மேல கோபம் கொண்டாலும், he has great anger on the தேவனுடைய human race, உள்ளத்துக்குள்ளாக ஒரு ஏக்கம் இருக்கிறது. but inside his heart அவர் he has a great desire. சிருஷ்டிப்புகளில் விசேஷித்த ஜனம் தன்னுடைய ஜனம் என்பதை குறித்து அவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கத்தான் செய்கிறது. He has a great zealous about the creation that he has created in his own image. He has a special place for him. ஆகவே தான் மோசே என்ன சொல்கிறாரு, நீங்க வணங்க கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்றீங்க, ஆனா அவர்கள் உம்முடைய ஜனம். He is saying, even though you are calling them stiff necked, but these are your people.